எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அந்த ரோட்ல நேப்பியார் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அங்க நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான், செஸ் மாதிரி ஃபுல்லாவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த நேப்பியார் பீச் ஃபுல்லாவே. அதை நம்ம போய் இன்னைக்கு போய் பார்க்க போறோம். நிறைய பேர் உங்களுக்கு டைம் இல்லாம பார்த்துருக்க மாட்டீங்க, இன்னைக்கு நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 6 o'clock மார்னிங். நம்ம டிராவல் பண்ணலாம். மார்னிங் லைஃப், சென்னை லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ கொளத்தூர்ல இருந்து டிராவலிங். நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மை ஸ்கூலில் படித்த ஒரு பையன் நியர்லி 5 times சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கான். ஸோ அவனை பேஸ் பண்ணி அவனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு செஸ் லேயர் மாதிரியே ஃபார்ம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ரெஸ்பெக்டிவ். அண்ட் அவனுக்கு இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவனை மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய பசங்களையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, மற்ற மென்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உமன்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது கவர்மெண்ட் எடுத்துருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டெப் தான் நான் சொல்லணும். சரி, ஓகே. இங்கே ஒரு பார்க்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த செஸ் டாலை நிர்ணயிச்சிருக்காங்க. அதை பார்க்கலாமா? இந்த டால் பார்த்தீங்களா, செஸ்க்காகவே இந்த இதில் ஹார்ஸ் டாலை அட்டாச் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஆப்போசிட் டு செக்ரட்டேரியட். இருங்க, அப்படியே அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதுதான் செக்ரட்டேரியட் பில்டிங். ஃப்ளாக் பறகுது பாருங்க. யார் யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கிராமத்துலேருந்துலாம் பார்ப்பீங்க. இதுதான் செக்ரட்டேரியட். திஸ் இஸ் மார்னிங் சென்னை. எல்லாரும் வாக்கிங் போவாங்க. ஆனால் நாங்கள் கார் ஓட்டின்னு இருக்கோம். டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பாக்குற ரவுண்டானா போர் நினைவு சின்னம். ஃபர்ஸ்ட் வாரா செகண்ட் வாரான்னு தெரியல. போர் நினைவு சின்னம். நான் இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே இதுல டைட்டில் கொடுக்குறேன். (1939 and 1949) இந்த இடைப்பட்ட காலத்துல இறந்தவங்கள நினைவு சின்னமா கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் வேர்ல்டு வார். ஓகே, அட் லாஸ்ட் வி ஆர் ரீச்சிங் நவ். பாருங்க, ஏற்கனவே மக்கள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இடம் கிடைக்குமா நம்மளுக்கு? லைட்டா தூரம்லாம் போடுது.
நடு ரோட்லலாம் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா வந்து ஸ்லைடு விளையாண்டு இருக்கிறாங்க. கைஸ், நம்ம இந்தியா வந்து நியர்லி பாப்புலேஷனில் ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அரௌண்ட் த வேர்ல்ட். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனா இப்போ இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவோன்றது வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு சென்செக்ஸ் எடுத்துகிட்டு. என்னென்னா ஸ்பெயின், மற்ற போர்ச்சுகல், இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ், இங்கிலாந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நிறைய கப், நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, சாம்பியன்ஷிப் வேர்ல்டு வைடாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஆனால் நம்ம தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஸ் ஆஃப் நவ். நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும், நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய கப்ஸ் வாங்கணும், நிறைய கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணுன்றதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நானும் ஒரு இளைஞன் தான், ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சக்ஸஸ். இஃப் யூஆர் அத்லெட், இஃப் யூஆர் ஃபுட்பால் பிளேயர், அதான் நீங்கள் எதனா ஒரு பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து மேலே மேலே வளர எங்களோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை.